சீதாராமன் சீரியல் நவம்பர் 21 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராஜசேகரன் காலையிலேயே போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு லோக்கல் அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் சுபாஷ் சேது 2 பேரும் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து என்ன இன்ஸ்பெக்டர் காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாரும் நானும் ஏற்கனவே ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்தோம். இவரு தான் சீதாவோட அப்பான்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அதான் அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதை சார் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு போலீஸ் சொல்லவும் அங்கே மகாவும் வந்துடுறாங்க. சீதாவை கடத்தினவங்க மட்டும் இல்லை, கடத்தினதுக்கு காரணமாக இருக்கிறவங்களையும் நான் பிடிக்காம விட மாட்டேங்கிறாங்க ராஜசேகரன். தமிழ்நாட்டு கிரிமினல்ஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்கிறாங்க மகா. இந்த ஃபைலில் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷனில் பார்க்க வேண்டியது தான். ஆனால் பிடிக்காம நான் விட மாட்டேங்கிறாங்க ராஜசேகரன். இந்த ஃபைலில் அந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோ இருக்குமாங்கிறாங்க சுபாஷ். கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா கூட நாங்கள் பிடிக்காம விட மாட்டோங்கிறாங்க போலீஸ். உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க ராஜசேகரன் சுபாஷை பார்த்து. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சுபாஷ் சத்தம் போடுவோம். அவர் ஏதோ டென்ஷனில் பேசுகிறாங்க, நீ ஏன் அதை பெருசு படுத்துறேங்கிறாங்க சேது. டென்ஷன்னா என்ன வேணாலும் பேசுவாரா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக பேசிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க, சுபாஷ் சும்மா இருங்கிறாங்க துரை. அவரை சாரி சொல்லுங்க அப்படின்னு சுபாஷ் கேட்க, முதல்ல மகாவை சீதா கிட்ட சாரி சொல்லுங்கிறாங்க ராஜசேகரன். டேய் நீ சும்மா இருக்க மாட்டியாங்கிறாங்க சேது சுபாஷ் கிட்ட. லைனாக ஒவ்வொரு ஃபோட்டோஸாக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ராஜசேகரன். அதை மகாவும் நோட் பண்ணிடுறாங்க. அதில் செந்தூரன் ஃபோட்டோ இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக மகா அர்ச்சனாவோட ரூமுக்கு போக, எங்கே போகிறேங்கிறாங்க சேது. அர்ச்சனாக்காவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட ரூமுக்கு போயிடுறாங்க. அக்கா எந்திரிங்கக்கா அப்படின்னு எழுப்பவும் எந்திரிச்சிடுறாங்க. என்னக்கா நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நைட்டு தூங்கவே இல்லை மகா, காலையில் 4 மணிக்கு தான் தூங்கினேன். ஒரு 2 நிமிஷம் டைம் கூட நான் ஜாக்கிங் கிளம்பி வரேங்கிறாங்க அர்ச்சனா. ஜாகிங்கும் வேணாம் ஒன்றும் வேணாங்கிறாங்க மகா. என்ன மகா நீ விடியும் போது இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்க, அச்சோ அக்கா விஷயம் தெரியாமல் பேசாதீங்க. சீதாவோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா, லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி இந்த லோக்கல் கிரிமினல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, அப்போது நாமளும் அதை பார்க்கணுமாங்கிறாங்க அர்ச்சனா. இங்கே பாருங்கக்கா, அந்த ஃபோட்டோவையெல்லாம் சீதா கிட்ட காட்டி யார் இதில் உன்னை கடத்தினாங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. எனக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க மகா. பார்த்துட்டு போகிறாங்க, அதனால் உனக்கு என்னன்னு கேட்க, அக்கா பைத்திய மாதிரி பேசாதீங்க, அதில் செந்தூரன் ஃபோட்டோவும் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவன் யாருங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா நாம சொல்லி தான் அந்த தையல்காரியை கடத்தினா, அவள் கரெக்டாக அதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா நாமளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியதான் அப்படின்னு மகா சொல்ல, என்ன மகா சொல்கிற, ஜெயிலில் கம்பி எண்ணணுமா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க மகா. உடனே அர்ச்சனா மயங்கி விழுந்துடுறாங்க. என்ன ஆச்சுக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு மயக்கமாக வருதுங்கிறாங்க அர்ச்சனா. இந்த நேரத்தில் நீங்கள் மயங்கி விழுந்தீங்கன்னா நான் தனியாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அச்சோ கடவுளை நான் எங்கே இருக்க, ஜெயிலையாங்கிறாங்க அர்ச்சனா. எப்படி தப்பிக்கிறதுன்னு ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி மரக்கட்ட மாதிரி விழுந்துட்டே இருக்கீங்க. இதில் செந்தூரன் மட்டும் சிக்கிட்டான், நீங்களும் நானும் சிக்கணும். ஏதாவது பிளான் பண்ணி அந்த ஃபோட்டோவை அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுக்கணும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கா. அதுவை நாம வச்ச ஆள் இல்லை, நீ வச்ச ஆளுன்னு சொல்லுங்கிறாங்க அர்ச்சனா. என்ன கலந்துக்கலான்னு பார்க்குறீங்களா? ஹலோ மேடம், செந்தூரன் கிட்ட பேசினது உங்கள் மொபைலில் இருந்து, நீங்கள் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மகா நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், நீ பிளான் பண்ணி தான் என் மொபைல்லேருந்து பேசியிருக்க அப்படின்னு சொல்ல, அக்கா இப்போ அதில் பிரச்சனை, அந்த ஃபோட்டோவை தையல்காரி பார்க்கக்கூடாது, தையல்காரி பார்த்துட்டா ஜெயில் தாங்கிறாங்க மகா இப்போ என்ன பண்ணுறது மகாங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் அர்ச்சனாவை கூட்டிகிட்டு மகா வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக சீதாவும் வந்துடுறாங்க. இந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்டை எல்லாத்தையும் பார்த்து உன்னை கடத்தினவங்க இதில் இருக்காங்களான்னு பாருங்கிறாங்க ராஜசேகரன் சீதா கிட்ட. சீதாவும் வாங்கி ஒவ்வொரு ஃபோட்டோஸாக பார்த்துட்டே வராங்க. சீதா டென்ஷன் ஆகாமல் மெதுவாக பாரு, பொறுமையாக பாரு, கண்டிப்பாக அவன் சிக்குவான் அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, உடனே சீதா மகாவை திரும்பி பார்க்குறாங்க. அப்போவே அவனை அடித்து முகமுடியை கிழிச்சிருப்பேங்கிறாங்க ராம். சீதாவை காப்பாற்றணும்ல, அதை விட்டுட்டோங்கிறாங்க துரை. செந்தூரனோட ஃபோட்டோ கிட்ட சீதா வரவும் மகாவுக்கு ஒரு ஐடியா அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. முன்னாடி சூர்யாவோட அண்ணிக்கிட்ட நான் எது சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்க, செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கொதிக்கிற பால் கூட கையை விடு அப்படின்னு சொல்ல, அவங்களும் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு, சரி இன்ஸ்பெக்டர் நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவரும் ஓகேங்கிறாங்க. சரி போய் செல்வியை காஃபி போட்டு வர சொல்ல அப்படின்னு சேது சொல்ல, இல்லை செல்வி கடைக்கு போயிருக்கா, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. பாலை ஊற்றி காய வைக்கிறாங்க. பின்னாடியே அர்ச்சனாவும் போகிறாங்க. மகா என்ன மகா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்ச்சனா வந்து மகாவை திட்டவும், அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனோட கையை தூக்கி கொதிக்கிற பாலுக்குள்ள வச்சிடறாங்க. அர்ச்சனா வழியால் அப்படியே கத்துறாங்க. இன்னொரு பக்கம் சீதாவும் செந்தூரனோட ஃபோட்டோவை எடுக்க போறாங்க. அதுக்குள்ள இவங்க கத்துற சவுண்டு கேட்டுட்டு அதையெல்லாம் அப்படியே வச்சுட்டு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. ஐஸ் வாட்டருக்குள்ள கையை வைங்க அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, சத்யா உடனே ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ள கை வச்சிட்டு இருக்காங்க. சரி நான் போய் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மகா வந்து கிச்சன்ல இருந்து வெளியே போறாங்க. அந்த போட்டோல இருந்து செந்தூரனோட டீட்டெயில்ஸ் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லவங்க மாதிரி ஆயில்மெண்ட் கொண்டு வந்து அர்ச்சனாவோட கையில போட்டு விடுறாங்க. அர்ச்சனா கொஞ்சம் நார்மல் ஆனதும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. சீதா திரும்பவும் அக்யூஸ்டோட லிஸ்டெல்லாம் லைனாக பார்த்துட்டே இருக்காங்க. இதில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல,
என்னம்மா நல்லா பார்த்து சொல்லுங்கிறாங்க ராஜசேகரன். இல்லைப்பா இதில் யாருமே இல்லைங்கிறாங்க சீதா. மற்ற போலீஸ்காரங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மகா அர்ச்சனா கிட்ட தனியாக வந்து உட்காந்து, அக்கா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த செந்தூரனோட ஃபோட்டோவை எடுத்தாச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? நான் இங்கே வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டியே மகா, இந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக என் கையை நீ இப்படி பண்ணிட்டியே, என்னால் வலி தாங்க முடியல, உயிர் போகுதுங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா என்னக்கா நீங்கள், நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இதை மட்டும் அந்த தையல்காரி பார்த்துருந்தா நம்ம 2 பேரும் இந்நேரம் கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும். நானே அப்படிப்பட்ட விஷயத்துலேருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் என்னடானா திரும்ப திரும்ப வலிக்குதுன்னு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கா? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உங்கள் அழகான கையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. சரி மகா, அப்படின்னா உனக்கு தான் 2 கை இருக்குல்ல, ஒரு கையை நீ யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, என்னோட கையை எதுக்கு இப்படி பண்ணி வச்ச அப்படின்னு கேட்கவும், அக்கா எனக்கு இந்த கத்துறது அலறது இதெல்லாம் வரவே வராது, எதாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி வச்சு தான் பழக்கம், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் செட் ஆவீங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், விடுங்க, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்ல, அதை நினச்சி சந்தோஷமா இருங்கக்கா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் சுபாஷ் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே மகா அந்த செந்தூரனோட ஃபோட்டோவை கிழிச்சு ஒரு இடத்துல தூக்கி போட்டுடுறாங்க கீழே. அந்த லிஸ்ட்டில் அந்த ரவுடியோட ஃபோட்டோவே இல்லையா அப்படின்னு சுபாஷ் வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கும், அதுதான் இங்கே வந்துடுச்சே அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்ன சொல்கிறீங்கிறாங்க சுபாஷ். அந்த இடத்துல மகா எப்படியோ சமாளித்து முதல்ல அர்ச்சனாவை கூட்டிகிட்டு போங்க, அக்காவுக்கு ரொம்ப கை வலிக்கும் அப்படின்னு சொல்ல சுபாஷ் அர்ச்சனாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜசேகரன், சீதா திரும்பவும் நான் சொல்கிறேம்மா, கண்டிப்பாக இதில் உங்கள் குடும்பத்து ஆளுங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நல்லா புரிய வருங்கிறாங்க. அங்கிள் என்னால் இதை நம்பவே முடியலங்கிறாங்க ராம். மாப்பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நம்புவீங்க, எல்லா உண்மையும் நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா நீங்கள் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, பாஸ் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளை மேலே இருக்கிற நம்பிக்கையால தான் உன்னை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன், இல்லைன்னா நான் எப்போவோ கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, அங்கிள் சீதா என்னோட உயிர், எதை நான் என் வாழ்க்கை நினச்சினோ அது என் வாழ்க்கை இல்லை, அது வேற, அன்பும் பாசமும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு எனக்கு புரிய வச்சவ சீதா. சீதாவை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக எத்தனை முறை உங்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் உங்களுக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு ராம் சொல்ல, ராஜசேகரன் அப்படியே மனசு நிறைஞ்சு போய் ராம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நின்று மகா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மகன் இல்லையேன்னு ஒரு சின்ன கவலை இருந்தது, அதனால தான் சீதாவை ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தேன், சீதாவும் அதே மாதிரி வளர்ந்தா, ஆனால் எனக்கு இப்போ அந்த கவலை இல்லை, ஏன்னா நீங்கள் இருக்கீங்கள, நீங்கள் எங்களுக்குன்னு இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சீதாக்கும் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ராஜசேகரன் காரில் ஏற போகும்போது திரும்பி பார்க்குறாங்க. அப்போ மகா டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. ஒரு டவுட்டோடையே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வரமாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரின்னு சீதா திரும்பவும் கரெக்டாக மகாவை நோட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு சீதா அப்படின்னு ராம் திரும்பி கேட்க, ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் பார்த்தேங்கிறாங்க சீதா. அதுக்குள்ளே மகா ஒளிஞ்சுக்கிறாங்க. ராமோட கையை தூக்கி சீதா ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து ஜோடியாக அப்படியே உள்ளே நடந்து போகிறாங்க. அதை மகாவும் பார்க்குறாங்க. ஆட்டை இன்னும் முடியலை மகாலட்சுமின்னு யோசிக்கிறாங்க சீதா. முடியலனாலும் நான் முடிச்சு வைப்பேன்னு யோசிக்கிறாங்க மகா. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.